ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபினா கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ தாளிச்சு விட்ருக்கேன். வெங்காயம் போட்டுருங்க. மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி. நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு. இப்போ கேரட் போட்டுக்கலாம். 3 பெரிய கேரட் எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டு போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். கேரட் நல்லா வதங்கிச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெட் சில்லி 1 ஸ்பூன். அப்படி நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். காய் விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போனோடனே தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தான் 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன் நான். அதாவது 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப்பு ஊற்றிட்டோம். 1 கப்பு ஊற்றலாம். இப்போ 2வது கப்பு. அவ்வளோதான். இது கொதி வந்தோடனே அரிசி போட்டு மூடி விட்டுலாம். கொதி வரட்டும். கொதி வந்துச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுட்டு அரிசி போடுவோம். அரிசி போட்டாச்சு. இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு விசில் விட்டு அப்புறம் பார்ப்போம். நம்ம ரெண்டாவது விசில். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் அடங்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோது கேரட்டு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.